இனிய காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. மாணவ கண்மணிகளே, நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே எதிலிருந்து கிடைக்குது? விவசாயத்திலிருந்து தான் கிடைக்குது இல்லையா? அத்தகைய விவசாயத்தை நம்ம என்ன பண்ணணும்? மேன்மேலும் சிறக்க வழிவகைகள் செய்தல் வேண்டும். அது நம்மளுடைய கடமை இல்லையா? சரி, இந்த நாட்டின் முதுகெலும்பாக எது விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். இந்த விவசாயத்தோட சிறப்பு கருதி தான் திருவள்ளுவரும் திருக்குறளில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? அதாவது உழவு தொழில் செய்பவர்களை நாடி தான் மற்றோரெல்லாம் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் தானே? ஸோ அத்தகைய விவசாயத்தை நம்ம என்ன பண்ணணும்? மதித்தல் வேண்டும். இத்தகைய விவசாயத்தை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாடம் 2, எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகிலிருந்த வைக்கோல் போரின் மீது சேவலொன்று மெதுவாக நடப்பயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். ஸ்டூடெண்ட்ஸ், மாமரத்தில் கிளிகள் எப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தன? கீச் கீச் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டன. பறவைகள் அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருந்தது. இது காலையில் நடக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய வைக்கோல் போர் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதில் ஒரு சேவல் ஒன்று மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா தோட்டம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு என்னன்னு கத்துச்சு? பசு மா மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் யார் பார்த்துட்ருக்குறா? இளமாறன் பார்த்துட்ருக்கான். சரிங்களா? உடனே இளமாறன் என்ன பண்ணுறான்? தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். இங்கு என்ன பண்ணுறான்? தாத்தாவை அவன் தொலைவுறான். தாத்தா கிடைக்காதனால என்ன நினைக்கிறான்? தாத்தா வந்து எப்படியும் விடியற்காலை அப்படின்னா அதிகாலை நேரத்தில் என்ன பண்ணியிருப்பார்? வயலுக்கு சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினைத்து கொள்கிறான். சரிங்களா? அப்போது இளமாறா, இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். அப்போ இளமாறனை யார் கூப்பிட்றான்? அவங்க அம்மா இளமாறனை கூப்பிட்றாங்க. அவனும் இந்த வரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? வீட்டுக்குள்ளே ஓடுறான். சரிங்களா? தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடம் இருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். என்ன பண்ணுறான் இளமாறன்? அம்மா கிட்டேருந்து உணவு வாங்கிட்டு வேகமாக வயலுக்கு ஓடுறான் தாத்தாவை பார்க்கறதுக்காக. வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். இளமாறன் என்ன பண்ணுறான்? வயலுக்கு செல்லக்கூடிய வழியில் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. அது இளமாறனை பார்த்து சிரிப்பது போல இருந்துச்சு அவனுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த பூக்கள் மேலே கையை வச்சு வருடியபடியேனா தடவிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வரான். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அந்த பூந்தோட்டத்துக்கு அப்புறம் வயல்களில் நெல்மணிகள் வந்து முற்றிய நிலையில் தலை சாய்ந்து, அதாவது வளைஞ்சி காணப்பட்டுச்சு. சரிங்களா? அப்படி வளைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை எப்படி இருந்துச்சு அப்படின்னா கற்றறிந்த சான்றோர் போல, அதாவது நன்கு படித்த பெரியவங்க போல அதுவும் பணிந்து இருந்துச்சு அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயல் வரப்பை தாண்டாமல் அந்த வயல், அதை பார்த்திங்கன்னா வாய்க்காலில் ஓடக்கூடிய அந்த நீர் அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்கக்கூடிய அந்த அழகு இன்னும் இந்த இளமாறனை கவர்ந்தது. அதனால் இளமாறன் என்ன பண்ணுறான்? அந்த நீரை கண்டு
மகிழ்ந்தபடி அந்த நீர் பக்கத்தில் வரான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒலியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். என்ன பண்ணுறான் இளமாறன்? அந்த நீரை பார்த்து அவன் அந்த கால்வாய் பக்கத்தில் வரான், வாய்க்கால் பக்கத்தில். இந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த நீரை என்ன பண்ணுறான்? கைகளில் வந்து நல்லா அலசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். கால்களையும் அதில் நனைத்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு விளையாடுறான். அப்போ அந்த நீரோட சத்தம் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்டுகள்லாம் என்ன பண்ணுது? அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடும்போது அதோடைய கொடுக்குகளை மேலே கீழே அசைச்சிட்டு ஓடுது இல்லைங்களா? அதை பார்த்து இளமாறன் என்ன பண்ணுறான்? இன்னும் மிகவும் வியப்படைஞ்சு சந்தோஷப்படுறான். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். என்ன பண்ணுறான்? அந்த வாய்க்கால் நீரில் அவன் விளையாண்டுட்டு அவன் பார்க்கும்போது அவங்க தாத்தா சற்று தொலைவில், அதாவது சிறிது தூரத்தில் தாத்தா வயலில் என்ன பண்ணுறாரு? வேலை செஞ்சிட்ருக்கிறத இளமாறன் பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான்? தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்று கொண்டார். இளமாறன் என்ன பண்ணுறான்? அவங்க தாத்தாவை கூப்பிட்டதும் அவங்க தாத்தா திரும்பி பார்க்குறாரு. பார்த்து அவங்க தாத்தாவை என்ன பண்ணுறாரு? நல்ல மகிழ்ச்சியோட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓடி வந்து பேரனை என்ன பண்ணுறாரு? தாத்தா தூக்கி உச்சி மோந்து, உச்சினா அவனுடைய தலைப்பகுதி வந்து மோந்து அவரை ஆசையோட தூக்குறாரு. அவன் கொண்டு வந்த உணவையும் என்ன பண்ணுறாரு? பெற்றுக்கொள்கிறாரு. சரிங்களா? அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா என்ன பண்ணுறாரு? பேரனை கூப்பிட்டுட்டு அந்த உணவை வாங்கிக்கிட்டும் வேப்ப மரத்துக்கடியில் நிழலில் போய் அமர்றாரு, அதாவது உட்காராரு. சரிங்களா? உணவை எடுத்து தன் கையாலேயே பேரனுக்கு ஊட்டி மகிழ்கிறாரு. அப்படி உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இளமாறன் தாத்தா கிட்ட கேட்குறான். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க? என்னன்னு கேட்குறான் இளமாறன். நீங்கள் ஏன், உங்களுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, ஏன் நீங்கள் இன்னும் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத கேட்குறான். அதுக்கு தாத்தா இருந்துக்கிட்டு, செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாகிடுச்சு, இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இது வரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை. கண்ணு, இந்த வயலு தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. நம்ம உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். என்னன்னு சொல்கிற தாத்தா? செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாயிடுச்சு, இங்கே பார்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இரும்பு போல் இருக்குது. வேலை செஞ்சால் நமக்கு என்னாகாது? எந்த நோய் நொடியும் வராது. நான் இந்த மாதிரி நோய் நொடியில் நான் என்ன பண்ணதில்லை, படுத்ததே இல்லை. வேலை செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பேரன்கிட்ட என்ன பண்ணுறாரு தாத்தா? அழகாக எடுத்து சொல்கிறாரு. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் என்ன பண்ணுது? நம்மளை வாழ வைக்குது. நம்ம இப்போ சாப்பிட்றோம் இல்லைங்களா? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? இந்த விவசாயத்திலேருந்து தான் கிடைக்குது. இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய உழவர்களுடைய உழைப்பின் மூலமாக தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக எடுத்து சொல்கிறாரு பேரனுக்கு. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். எதெல்லாம் விவசாயத்தில் விளையிறதா சொல்கிறாரு தாத்தா? நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இது எல்லாமே இந்த விவசாயத்திலேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு இந்த விவசாயத்தோட பெருமை என்ன பண்ணுறாரு? பேரனுக்கு எடுத்து சொல்கிறாரு. நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும். இத்தனை உணவுப் பொருள்கள் இந்த விவசாயத்திலேருந்து தான் கிடைக்குது. அதனால் இந்த நிலத்தை தெய்வமாக வணங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த நிலத்தை ஒரு நாளும் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா.
அது மட்டுமா? இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லை. என்னன்னு சொல்கிறார் தாத்தா? அதாவது இந்த நிலத்தில் நான் ஒரு நாள் கூட இறங்கி வேலை செய்யலை அப்படின்னா, இந்த நிலத்தை பார்க்கல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணாது? தூக்கமே வராது. இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் மட்டும் வச்சுக்கல, இதை இன்னும் பல நிறையா விவசாயிகள், அதாவது இன்னும் நிறைய மக்கள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த விவசாயத்தின் மூலமாக தான் நிறைய பேர் உணவு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, சரியாத்தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். என்ன சொல்கிறான் இளமாறன்? உலகத்துக்கே அச்சாணி, அதாவது ஆணிவேராக இருக்கக்கூடியது உழவர்கள் தான் அப்படிங்கிறத நானும் எங்கள் ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்கிறான் தாத்தா கிட்ட. தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். தாத்தா என்ன சொல்கிறாரு? அவன் வெண்டைக்காயை பறிக்கும்போது இன்னும் 2-3 பறித்து நல்லா சாப்பிடு, அது உடம்புக்கு நல்லது தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாம்ப்பா, இயற்கை உரம் போட்டு தான் இங்கே எல்லா உணவு பயிரையும் விளைவிக்கிறோம், அதனால் உடலுக்கு கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாக இருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா தாத்தா, என்னாச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து தான் கொண்டார். என்ன பண்ணுறாரு? அந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்ட இளமாறன் என்ன பண்ணுறான்? ரொம்ப சுவையாக இருக்குது தாத்தா அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கு தாத்தாவும் இருந்துக்கிட்டு, ஆமாம், இது நான் இயற்கை உரத்தில் போட்டேன், அதனால் இது சுவையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்லது, எந்த ஒரு கெடுதியும் உடலுக்கு வராது, என்ன பண்ணலாம், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே தாத்தாவோட கண் என்ன பண்ணுது? கலங்குது. இதை பார்க்குற இளமாறன் என்ன பண்ணுறான்? தாத்தா, ஏன் தாத்தா நீங்கள் கண்ணு கலங்கி இதை போல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாத்தா இருந்துக்கிட்டு அப்படியே, இல்லைப்பா, நான் கண் கலங்கலை அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சிக்கிட்டு சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். என்ன சொல்கிறான்? தாத்தா மேலும் அவன் விடாமல் கேட்குறான். நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி இளமாறன் தாத்தாட்ட கேட்குறான். அப்போதெல்லாம் நிறையா மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்கச் செய்து நல்ல விளைச்சல் கொண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருள்களை சாப்பிட்றவங்க நல்ல உடல் நலத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியறதில்ல. என்ன சொல்கிறாரு? அதாவது பார்த்திங்கன்னா, அப்போ நிறைய மாடுகள் இருக்கும். அவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இருக்குது. இப்போ நம்ம மாட்டெல்லாம் நிறையா பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ அவர் காலத்தில் நிறைய மாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாட்டோட சாணத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்களாம்? ஒன்றா ஒரு இடத்துல குவித்து வைத்து, அதாவது ஒன்றா சேர்த்து எருவாக்கி, அந்த இதெல்லாம் சாணத்தெல்லாம் எருவாக்கி நிலத்தில் போடுவாங்க. கொண்டு போய் அந்த சாணத்தை எங்கே போடுவாங்க? நிலத்தில் போடுவாங்க. அப்படி நிலத்தில் போட்டு உழவு செய்தார்கள். இலைகளை மண்ணில் போட்டு மறுபடியும் மக்கச் செய்து அதை விளைச்சல் நிலத்தில் போட்டு அதை மறுபடியும் விளைய வைப்பாங்க பயிர்கள்லாம். இப்படி சாப்பிடும்போது உடல் நலத்துக்கு எப்படி இருந்துச்சாம்? ஆரோக்கியம் கிடைச்சிது. அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த இயற்கை உரத்தில் என்ன பண்ண முடியலையா? பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு கண் கலங்கிக்கிட்டே. தாத்தா, நம்ம மாமா வீட்டிலேயே மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கே, அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இளமரன் என்ன கேட்குறான்? அவங்க தாத்தா கிட்ட, மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடியதெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம், அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்குது. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனீ, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம். இளமாறன், மாமா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூட்டையெல்லாம் இயற்கை கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாத்தாவும் இருந்துக்கிட்டு, அது இயற்கை இல்லை, அது செயற்கை உரத்தால் செய்யப்பட்டது. அங்கே மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் என்னது? செயற்கை உரத்தில் விளைஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறாரு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழு, இயற்கையை காக்கக்கூடிய
எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அழித்து மண்ணை கெடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தாத்தா, செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாத்தாவும் இருந்துக்கிட்டு, செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருள்களை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. தாத்தா என்னன்னு சொல்கிறாரு, செயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. உணவு உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறி போகின்றன. உணவுகள் எப்படி இருக்கான், உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாக மாறுது. உடலை வாட்டும் நோயான என்ன நோய், சர்க்கரை நோய். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சிறு வயது இருக்கவங்களுக்கும் சர்க்கரை நோய் ஏற்படுது அப்படிங்கிறதையும், இந்த செயற்கை உரத்தால் இத்தகைய பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தாத்தா, அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடப்போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே. அடப்பாவமே, அப்படின்னா நம்ம எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்னு சொல்லி இளமாறன் கேட்குறான். இளமாறன் ஏன் அப்படி கேட்குறான், தாத்தா தண்ணி சுத்தமாக இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாத்தாவும் இருந்துக்கிட்டு தண்ணீரும் சுத்தமாக இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கை உரம் தெளிக்கிறோம் இல்லைங்களா வயலில், அப்படி செயற்கை உரங்களை தெளிக்கும் போது அது என்ன ஆகுது, செயற்கை உரங்களை தெளிச்சுட்டு அதில் தண்ணீர் கலக்கும்போது அந்த தண்ணீர் அப்படியே பூமிக்கடியில் இறங்குது. பூமிக்கடியில் இறங்கும்போது எல்லா நீருமே மாசடையுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிற்சாலை கழிவுகளை நம்ம எங்கே கொண்டு போய் கலக்கிறோம், நம்ம குடிக்கக்கூடிய ஆற்று நீரில் கொண்டு போய் கலக்கிறோம் இல்லைங்களா. தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கால்வாய்கள் எல்லாமே ஆற்று நீரில் கலக்குது அப்படிங்கிறதையும், இதனால் தண்ணீரும் மாசுபடுது அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்கிறாரு. உடனே இளமாறன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், அடப்பாவுமே அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப வருத்தப்படுறான் இளமாறனும். அப்போ நம்ம எதை தான் சாப்பிட்றது, எல்லாமே இங்கே கலப்படம் ஆகும்போது நம்ம எதை சாப்பிட முடியும் அப்படிங்கிற வருத்தம் இளமாறனுக்கு வந்துருச்சு. சரிங்களா. பழைய முறைப்படி நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணுமா, அப்போது தான் நாம் மட்டுமல்ல எல்லோருமே நலமாக இருப்பாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு இளமாறன் கிட்ட, பழைய முறைப்படி நம்ம என்ன பண்ணணும், இயற்கை உரங்களை நம்ம நிலத்தில் தெளிக்கணும். அப்படி இயற்கை உரங்களை நிலத்தில் தெளித்து நம்ம வேளாண்மை செய்யப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாமே ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்ளலாம், நல்ல உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல நீரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதனால் பழைய முறையே சரியானது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர், அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாத்துக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்டே மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன். தாத்தா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இளமாறன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. என்னது, உழவு தான் உலகுக்கு ரொம்ப சிறந்தது. செய்திகளை நான் என்ன பண்ண போகிறேன், அப்பாவுக்கு மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன். செயற்கை உரம் வேண்டாம், இயற்கை உரம் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துக்குமே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அவன் தாத்தா கிட்ட சந்தோஷமாக சொல்கிறான். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லோருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமலா போவாங்க, மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வரதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, இளமாறனை நீ சொல்கிறது சரிதான், ஒரு நல்ல விஷயத்த நீ எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லு, அது கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது. சரி, நீ வெயில் வரதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறது தாத்தா சொல்கிறாரு இளமாறன் கிட்ட. தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்குள் சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா, என்னாச்சி, ஏன் ஒரு மாதிரியே இருக்கே? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ? உங்கள் தாத்தா கூட நான் சொல்கிறத எங்கே கேட்கிறாரு? இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும், வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன்
அது சரிப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைனா என்னாகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நம்ம என்ன பணத்தையே சாப்பிட முடியும் என்றான். இளமாறன் என்ன சொல்கிறான், அதான் அவங்க தாத்தா கிட்ட இந்த மாதிரி நம்ம இயற்கை உரங்களை தான் பயன்படுத்தணும், செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். உடனே வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாரு தாத்தா. இளமாறனும் என்ன பண்ணுறான், அவன் தாத்தா சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, நீ எங்கே போயிட்டு வர, வெயிலில் நீ வயலுக்கு போயிட்டு வரியா, உங்கள் தாத்தா கூட சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, வயலுக்கு போகாத அப்படின்னா வயலுக்கு போகிறாரு, வேலை செய்யாது அப்படின்னாலும் வேலைக்கு போய் செய்கிறாரு, இந்த தள்ளாத வயசில் அவர் ஏன் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறத தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறாரு. இளமாறன் இருந்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறான், எல்லாருமே இப்படி வீட்டிலே இருந்துட்டா, அதாவது வயல் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும், பணத்தையே சாப்பிட முடியும். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். இந்த சின்ன வயசில் இவன் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம புரிஞ்சுக்கலையே, விவசாயங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நமக்கு தெரியுது. விவசாயம் போய் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நாம் அந்த உணவு பயிர்களை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னும் நிறைய பேர் அந்த உணவு வகைகளை உண்டு அவங்களும் ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. உணவு இல்லைன்னா எந்த உயிர்களும் இல்லை அப்படிங்கிறத இளமாறனோட பேச்சில் அவங்க அப்பா உணர்றாரு. அதனால் இளமாறன் கேட்ட கேள்விக்கு அவர் வாய் பேசாமல் அமைதியாக போயிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், வயலில் இறங்கி வேலை செய்யக்கூடிய உழவர்கள் எவ்வளோ சிறந்தவங்க அப்படிங்கிறது. அவங்க வயலில் வேலை செஞ்சால் மட்டும்தான் நாம் சாப்பிட முடியும். அதனால் உழவோட சிறப்பை அறிந்து நம்ம என்ன பண்ணணும், இத்தகைய விவசாயத்திற்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும். நாமளும் விவசாயத்தை போற்றி மதிக்க வேண்டும், விவசாயத்தை வளர்க்க வேண்டும், மேன்மையுறச் செய்தல் வேண்டும். இயற்கை உரங்களை கொடுத்து செயற்கை உரங்களை தவிர்ப்போம். நன்றி மாணவர்களே.